ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, நான் டிஃபார்ம் படிக்கிறேன் சார், அடுத்து பிஃபார்ம் படிக்கலாமா, உங்கள் அட்வைஸ் என்னன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருக்கு உண்டான பதிலை கொடுத்துட்டோம் கமெண்ட் பாக்ஸில். சிங்கம் கொலை பசியில் படுத்து கிடக்குது. படுத்துருக்கும் போது ஒரு சுண்டலி முன்னாடி ஓடுது. சிங்கத்துக்கு முன்னாடி குறுக்க முறுக்க ஓடுது. அது உடம்பு மேலே ஏறுது, வாழை பிடிக்குது, மூக்குக்கிட்ட வருது, காதுகிட்ட வருது. சிங்கம் வந்து அப்படியே பசியிலே அப்படியே அரக்கண்ணை திறந்துட்டு சுண்டலி விளாடுறது அப்படி பார்த்துட்டே இருக்குது. எந்த முயற்சியும் செய்யலை. அது ஒன்றுமே செய்யலை. சுண்டலியை கண்டுக்கவே இல்லை. சுண்டலியை சடனாக சிங்கம் எந்திரிக்குது. எந்திரிச்ச உடனே சுண்டலி பயந்து போய் சைடில் ஓடிடுது. அதுக்கு சிங்கத்தோட காதில் தூரத்தில் ஆற்றுல மான் இறங்கி தண்ணி குடிக்கிற சத்தம் இருக்குது. எந்திரிச்ச உடனே பார்க்குது, மான் தெரியுது. ஒரே பச்சை பாஞ்சுது, அடிச்சது, மானை சாப்பிட்டுருச்சு சிங்கம். சிங்கத்துக்கு தெரியும் தனக்கான இறை அந்த மான் தான். தன்னோட பசியை வந்து தீர்க்கக்கூடியது அந்த மான் தான், அந்த சுண்டலி கிடையாது அப்படி நல்லாவே தெரியும் அதுக்கு. அதனால சுண்டலியை வந்து பிடிக்க முயற்சியே பண்ணல. அப்படியே சுண்டலியை பிடிக்க முயற்சி பண்ணாலும் சிங்கம் அப்படியே ஓடி சுண்டலியை வந்து ஓடிடும், ஓடிடும், பொந்துக்குள்ள ஓடிடும். அதில் ஓடி களைச்சிடும் சிங்கம், மயங்கி விழுந்துடும் சிங்கம். அப்போ மானை பிடிக்க ஓட முடியாது. அதனால முயற்சியே எடுக்காது சிங்கம். உங்களோட பசிக்கான இறை அந்த சுண்டலி கிடையாது, கொளுத்த கொம்புள்ள மான். அதுதான் உங்களோட பசியை தீர்க்கும். ஒரு படிக்கிறீங்க, டிப்ளமோ ஒன்று ஏதோ படிக்கிறீங்க, அதில் டிகிரி ஏதோ டிகிரி படிச்சுட்டு ஏதோ பிரைவேட் கம்பெனியில் ஏதோ சின்ன சம்பளம் 10,000 12,000 சம்பளம். இந்த சிங்கம் வந்து எலியை பிடிச்ச கதையாக வாழ்க்கை முழுக்க பற்றாக்குறையிலேயே ஓடும். அந்த உங்களோட பசி தீராது. உங்களோட பசிக்கான இறை அது கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்? டிப்ளமோ படிக்கிறீங்க, அடுத்து யூஜி படிங்க, அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன், அடுத்து பிஎஸ்சி பண்ணுங்க, டு த பீக். உங்களுக்கு பொருளாதார சப்போர்ட் இருக்குது, குடும்பத்தில் நீங்கள் சம்பாரிச்சு தான் உங்கள் வீட்டில் அடுப்பின் அவசியம் இல்லை அப்படின்னு கண்டிஷன் தான் அகாடமிக்கு கண்டினியூஸாக முடிச்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. எல்லா வரிசையும் அப்படி 20-29 முடிச்சிங்கன்னா யூ வில் பி இன் ஹையர் பொசிஷன். ஒரு 30-31 வயசுல ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. உயர்கல்வி, உயர் பதவி, அதன் மூலம் அதிகாரம், அதன் மூலம் நம்ம வரக்கூடிய மக்களுக்கு, நம்மளை நாடி வரக்கூடிய மக்களுக்கு நல்ல சேவை செய்ய முடியும். உங்களோட பொருளாதாரம் போடும். ஒரு 10 வருஷத்துல 40 வருஷத்துல டாப் பொசிஷன்ல இருப்பீங்க. நீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. உங்க குடும்பம் மட்டும் இல்லை, உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் ஒரு 5-6 குடும்பத்தை சேர்த்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு இதை வைங்க. தேவரமன் படத்தில் சொல்லுவார் கமல்ஹாசன், போங்கடா போய் பிள்ளைகளை படிக்க வைங்களான்னு. அந்த டைலாக் கொஞ்சம் மாற்றணும். போங்கடா போய் உங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைங்க. உயர்கல்வி, உயர் பதவி, உயர் அதிகாரம், அதன் மூலம் மக்களுக்கான சேவை, பொருளாதார உயர் தேவை. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.